ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஷுமா சமையல். கருவேப்பிலை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது சுட சுட சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வாணலில் 2 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஈர துணியில் நல்லா தொடச்சிட்டு ஈரம் இல்லாத போது சேர்த்துக்கோங்க. இது அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. ஈரப்பதெல்லாம் போயிட்டு நல்லா முறுமுறுன்னு வறுத்து இருக்கணும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்தாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா கம்ப்ளீட்டாக ஆறட்டும். ஆறினதும் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, லைட்டாக திப்பியாக இருக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும். இது ஒரு ஓரமாக அப்படியே இருக்கட்டும். அடுத்தது அதே கடாயில் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். கட்டாயம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு, இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 கட்டி பூண்டை உரித்து சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கருகிடாமல் அடுப்பை சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. ஒரு 3 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு கட்டாயம் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யுங்க, அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஒரு 1/2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சேர்த்து வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் ஒரு 2 தக்காளியை மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி இதோட சேர்த்துக்கிறேன். இது எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதக்கினதும் நம்ம அரைச்சி வச்ச கருவேப்பிலை பொடியை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வதக்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா வதக்கினதுக்கப்புறம் இதில் ஒரு 3 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். நான் வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் தான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வதக்கியாச்சு. இதில் நான் கொஞ்சமாக புளியை ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருந்தேன், அதை இதோட சேர்த்துக்கிறேன். புளி ரொம்ப அதிகமாக சேர்க்க தேவையில்லை, கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு மூடி நல்லா கொதிக்கட்டும். ஒரு 1/4 மணி நேரம் நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு டைம் எடுத்து கிளறி விட்டுட்டே இருங்க, அடி பிடிக்காத மாதிரி. இதை மாதிரி ஒரு முறை நீங்கள் செய்து பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது வரைக்கும் ஜோஷிமா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சைடில் நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இதை மாதிரி நல்லா கொதிக்க விட்டால் தான் இது 1 வாரம் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம் ஃப்ரிட்ஜில். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் ரொம்ப அயன் சத்து அதிகமாக இருக்கிறதால முடி நல்லா வளரும். இப்போ நல்லா சுண்டிடுச்சு. இதில் நான் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கிறேன். கட்டாயம் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் பொதுவாகவே கருவேப்பிலை லைட்டாக துவர்ப்பு தன்மை இருக்கும். இது மாதிரி வெல்லம் சேர்க்கும்போது துவர்ப்பு, புளிப்பு, காரம் இது எல்லாமே பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை கிள்ளி சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இது சுட சுட சாதத்தோட வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்தது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.